சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கண்டினியூவா நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு வந்து தாங்க. நம்ம இசக்கி வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. அவங்க அத்தைக்கிட்ட, "என்னத்த மாமா வந்து அடிச்சாரா?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து குடு" அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து கேட்குறாங்க. "நீ வந்து உங்க அம்மாவோட புள்ள தானே, நீயும் அப்படிதான் இருப்ப. அதனால இந்த வீட்ட தாண்டி போவே கூடாதுங்கிற" மாரி சொன்னோனே, "ஏய்யா! தேவையில்லாம வந்து சூடாமணி வந்து அசிங்கப்படுத்தி பேசுனேன்னு வச்சுக்கயேன், நான் மனுஷனா கூட நடந்துக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில வந்து பேசும்போது, நம்ப சூடாமணிய பத்தி தப்பு தப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, "உங்க 2 பேருக்கும் பேசுறதுக்குலாம் அதிகாரமே கிடையாது. நீ வந்து காசு பணத்தோட வந்திருந்தனா பிரச்சனையே இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாம, எசக்கி என்ன பார்த்து பேசுறதுக்கு கூட தகுதி கிடையாது. அத விட்டுட்டு நியாயம்லாம் கேட்பாளா?" அப்படின்னு சொல்லும்போது, "அவ்வளோதான் சொல்லிட்டேன்னோனே" திருப்பியும் வந்து நம்ப சவுந்தரபாண்டி வந்து அடிக்கிறாங்க பாக்கியத்த. உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல எசக்கி. "மாமனாரே தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. என்ன எங்க அத்தைய அடிச்சேன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சியா? அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பார்த்துக்க, என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் சண்முகத்தோட தங்கச்சி. உன்னால எதுவுமே கிழிக்க முடியாது. இது என் வீடு. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. மாமனாரே இன்னொரு வாட்டி ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாரி ஒரு வாட்டி எச்சரிக்கிறாங்க. "அப்படி தாண்டி செய்வேன். ஏன்னா, உங்க அம்மா வந்து இதுதானே" அப்படின்னு சொல்லி கன்னாபின்னான்னு வந்து அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் கீழ வந்து நறுக்கிறதுக்காக ஒரு பொருள் வந்து வச்சிருக்காங்க போல இருக்கு. அத வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கேயும் இங்கேயும் பார்க்குறாங்க. இனிமேட்டு இவர வந்து விட்டெல்லாம் வைக்கக்கூடாது. என்ன நெனச்சிட்டு இருக்காங்க? என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு நெனச்சியா? அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில வந்து அப்படியே அடிக்கலான்னு கை ஓங்குறாங்க. அந்த இடத்துல கைய வந்து பிடிச்சிடுறாங்க. எசக்கி கைய. நம்ம சவுந்தரபாண்டி. "என்னடி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? சண்முகம் தங்கச்சின்னா என்ன நெனச்சிட்டு இருக்க மனசுலன்னு" சொல்லி அடிக்கலான்னு வரப்ப, கரெக்ட்டா வந்து எசக்கி வந்து அவங்கள வந்து தள்ளி விட்டாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவ என்றானா, என் பேச்ச வந்து மதிக்காம என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. நீ என்றானா, என்ன தள்ளி விடுறியா? உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அடிக்கலான்னு வரத்துக்குள்ள, ஒரு பக்கம் அந்த கையில இருக்கிற பொருள வந்து எடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து அவங்க கிட்டக்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த இடத்துல எசக்கி எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். முத்துப்பாண்டி வந்து கரெக்ட்டா வந்து தடுத்துட்டாங்க. "என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை?" "ஏய்! உங்க அப்பா வந்து சரியில்ல. தேவையில்லாம இங்க பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க." அவ்வளோதான் சொல்ல முடியும். "எசக்கினா அப்படியெல்லாம் கோவப்படுத்தாதப்பா. அவ ரொம்ப நல்லவ. அவ எதுக்கு நீ உன்ன கூட வந்து பிரச்சனை பண்ண போறா? நீ தான் வந்து வம்பு இழுத்தியா? அவ ரொம்ப பிரச்சனை பண்ணாம சாந்த சொரூபியா தான் இருப்பா. நீ எதுவும் வம்பு இழுக்காத." அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கு ஃபேவரா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. நம்ப முத்துப்பாண்டி வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம், "ஏய் என்ன நெனச்சிட்டு இருக்க? உங்க அம்மா வந்து என்ன அசிங்கப்படுத்துறா? அதெல்லாம் இருக்கட்டும். அம்மாவ அடிச்சியாப்பா?" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. "என்னப்பா நெனச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? வீட்ல ஆள் இல்லன்னா உன்ன கேட்கறதுக்கு. யாரும் இல்லன்னு நெனச்சியா? இல்ல யாரும் கேட்க முடியாது. நம்ப வச்சது தான் சட்டம்னு நெனச்சியா?" அப்படின்னு சொல்லி நம்ம முத்துப்பாண்டி வந்து செமையா வந்து பஞ்ச் பண்றாங்க அந்த இடத்துல. நம்ம சவுந்தரபாண்டி அவங்க அரண்டு போயிட்டாங்க. "இப்போதைக்கு நான் வாயால பேசி தான் வந்து உன் மனசு சங்கடப்படுற மாரி வச்சிருக்கேன். இன்னொரு வாட்டி எங்க அம்மா மேல சின்னதா ஒரு துரும்பு பட்டுச்சுன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது. பார்த்துக்க" அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து "என்னடா பண்ணுவ? இல்ல என்னடா செஞ்சு கிழிக்க முடியும்? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "உங்க அம்மாவ நான் அடிக்க தான்டா செய்வேன்னு" சொல்லி கை தூக்கும்போது, சவுந்தரபாண்டி கைய வந்து பிடிச்சிடுறாங்க. நம்ம முத்துப்பாண்டி எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். என் பொண்டாட்டியும் சரி, எங்க அம்மாவுக்கும் சரி, சின்னதா எதுவும் பிரச்சனை வந்தாலும் பின்னாடி முத்துப்பாண்டி வந்து நிப்பான். முத்துப்பாண்டிய மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரையும் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. சரியா? அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வ? ஐயா, தேவையில்லாம அப்பா கையெல்லாம் பிடிக்காதீங்க. அவரு முதல்ல வந்து அமைதியா வந்து இருக்க சொல்லு அப்படின்னு சொன்னோனே, சனி அண்ணன வந்து விலக்கி விடுறாங்க. அப்படியே வந்து சௌந்தரபாண்டிய வந்து தனியா வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஐயா, நீங்க தேவையில்லாம வந்து ரூட்ட வந்து மாறி கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? சுடாமணிய அசிங்கப்படுத்தணும்னு தானே சொன்னீங்க. அத விட்டுட்டு காஃபிக்கா வந்து நம்ப அம்மாவ வந்து கன்னாபின்னான்னு திட்டுறீங்க. அவங்க பதிலுக்கு திட்டுறாங்க. நீங்க வந்து அடிக்கிறீங்க. இப்ப எசக்கி கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இங்க கௌரவ குறைச்சலா இருக்கட்டும். எல்லாம் ஓகே. ஆனா நீங்க என்ன சாதிக்கணும்னு நெனைக்கிறீங்க? உங்க வீட்ல வந்து அதிகாரத்த கைப்பற்றணும்னு நெனைக்கிறீங்களா? இது 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. இதனால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கலாம். ஆனா சூடாமணிய வந்து அசிங்கப்படுத்துற மாரி உங்களுக்கு எதுவும் கிடைக்குமா? சண்முகம் ஃபேமிலிய எல்லாம் அப்படி நிக்கும்போது, திருப்பியும் ரத்னா கல்யாண் நிக்காம அந்த இடத்துல வந்து நடந்துற போது, நீங்க இது மாரிலாம் பண்ணீங்கன்னா, ரத்னா கல்யாணத்த நிப்பாட்டணும்னா, நீங்க அமைதியா இருந்து பழைய சௌந்தரபாண்டியனா ஆகணும். கோவப்படுற சௌந்தரபாண்டி தேவையே இல்ல. அப்படின்னு நம்ம சனி அண்ணன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க. "என்னம்மா கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருக்கலாம்ல. அவர் தான் கோவப்பட்டு பேசினா அது மாரி பண்ணுவார்ல. நீ ஏம்மா அமைதியா வந்து இருக்க? எப்போதும் வந்து ஆவேசமா இருப்பல்ல. இன்னைக்கு என்னன்னு தெரியல. அத்தை வந்து அமைதியாயிட்டாங்க." அப்படின்னு சொல்லும்போது, இசக்கி "என்னம்மா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லும்போது, எங்க அம்மாவ பத்தி கன்னா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இதுக்கா? சரி. அப்பா பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் வந்து மன்னிப்பு கேட்குறேங்கிற மாரி, அந்த இடத்துல எஸ்ஸி கிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க. நம்ம முத்துப்பாண்டி எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.